ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியலோட 25th செப்டம்பர் எபிசோடோட ரிவ்யூவை இப்போ நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஆண்டாளுக்கு அழகர் ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்காரு அந்த கிரவுண்டில். அந்த இடத்துக்கு அழகரோட முறை பொண்ணு கவிதா வராங்க. வந்த உடனே அழகரை பற்றி ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. சரி, நல்ல வேளை நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம், இப்போ பாரு எனக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்குது, நல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் மாப்பிள்ளை, நல்ல கை நிறைய 1,00,000 ரூபாய் மாதம் சம்பாதிக்கிறாரு, நல்ல வேளை நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தால் வேஸ்ட்டாக போயிருப்பேன் அப்படின்லாம் சொல்லி பேசுகிறாங்க. இது எல்லாத்தையும் ஆண்டாள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரி, இந்த கல்யாண பத்திரிக்கையை நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அழகர் சொல்கிறாரு, சரி இங்கேயே கொடுத்துட்டு போ அப்படிங்கிறாரு. இல்லை நான் வீட்டுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. சரி, உடனே ஆண்டாள் சரி வீட்டுக்கு தானே வரணும்னு கேட்குறா, வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க எல்லாரும். இங்கே வந்த உடனே ஆண்டாளும் அழகரும் உள்ளே நுழைஞ்ச உடனே அவங்க அத்தை அங்கேருந்து ஆண்டாளோட அம்மா அழகருக்கு ஜூஸ் எல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க. பாட்டி ஒன்றே என்னப்பா இப்படி வேர்த்திருக்கு, காலையில் சாப்பிடாம போயிட்டியே அப்படின்னு சொல்லி ரொம்ப உருக்குறாங்க. ஆண்டாலும் அப்படி இவர் கையெல்லாம் கோத்துக்கிட்டு என்ன மாமா நீங்கள் நின்னா எனக்கு கால் வலிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப பயங்கரமாக பண்ணுறாங்க. ஸோ வந்த உடனே அந்த மாமா பொண்ணுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்க அப்படியே ஸ்டன்னாகி நின்ட்டாங்க. ஸோ இவரை மதிக்கலை, இவரை யாருமே இந்த வீட்டில் சேர்த்துக்கலன்னு அவங்க நினச்சிட்ருக்காங்க. பட் எல்லோரும் இந்த வீட்டில் இவருக்கு மரியாதையும் மதிப்பும் கொடுக்குறத பார்த்துட்டு அந்த பொண்ணு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடும். அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் நாங்கள் வெளியில் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. உடனே அந்த கவிதா சொல்வா, இது மாதிரி நான் பத்திரிக்கை கொடுக்கணும், பெரியவங்க நீங்கள் கிளம்புறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்பா. இந்த வீட்டில் பெரியவங்கன்னா அது அழகர் தம்பி தான், ஆனால் நீ அழகர் தம்பிக்கிட்டே கொடுத்துட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் வெளில போயிடுவாங்க. அப்போது உடனே ஆண்டாள் சொல்லுவாங்க, நீ எங்கள் மாமாவை பற்றி அங்கே தப்பாக பேசின போதே நான் ஒரு 4 அப்போ அப்பிருக்கணும், பட் இருந்தாலும் பொது இடங்கிறதுனால விட்டுட்டேன். எங்கள் அம்மா அப்படிலாம் என்னை நடந்துக்கிட்டால் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க, எங்கள் மாமாவுக்கும் அது பிடிக்காது, அதனால் நான் செய்யலை. பட் இனிமேல் இந்த மாதிரிலாம் இவரை பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத, நல்ல வேளை நீ இவரை கல்யாணம் பண்ணிக்கல, இவரை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்காமல் போனதுனால தான் எங்கள் வீட்டுக்கு இவ்வளோ நல்ல மாப்பிள்ளை கிடச்சாரு அப்படின்னு அவங்க அம்மா வேற சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து அழகரை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணோடனே அழகருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடும். அந்த பொண்ணும் அழகர் நல்லா தான் இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவா. அவள் கிளம்பி போன உடனே ஆண்டாள் சொல்லுவாங்க, இதெல்லாம் வெறும் ட்ராமா தான்டா, ரொம்ப பார்த்து சந்தோஷப்பட்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுவாங்க. பட் இருந்தாலும் அழகருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தண்ணியை மதித்து இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே செய்கிறாங்களே, தன்னை தன் வீட்டு மனுஷங்க முன்னாடி டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாரும் அப்படின்ட்டு அவர் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுவார். இப்போ என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் ஆண்டாளும் அழகரும் நேராக போய் பாரதி கிட்டே போயிட்டு, இப்போ பாரதி விவாகரத்தில் சைன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அடுத்தது அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே போய் சைன் வாங்கணும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டோட டீட்டெயில்ஸை போய் கேட்பாங்க. அவங்க கொடுக்கவே மாட்டாங்க, எதுவுமே சொல்லவே மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, சரி உங்கள் ஹஸ்பண்டோட ஃபோட்டோவையாவது காட்டு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ ஒன்று அழகர் சொல்வார், அதெல்லாம் ஆம்பளை பசங்க தான் கரெக்டு, பாரு நான் அதுவே ஆதிக்கிட்ட ஒய்ஃபோட ஃபோட்டோவை காட்டுன்னு சொன்னோடனே அவன் டக்குன்னு எடுத்து காட்டிட்டான், அதுவே பாரு இவங்க காட்டவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னது, என்னது ஆதி காட்டிட்டாரா அப்படின்னு பாரதி கேட்குறாங்க. ஆமாம் காட்டுங்க அந்த ஃபோட்டோவை அப்படின்னு கேட்குறாங்க பாரதி. உடனே அழகர் தன்கிட்ட இருக்கிற ஸ்வேதா ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க. உடனே அதை பார்த்தோடனே பாரதிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுறது. என்னது இவர் ஸ்வேதாவை என் ஒய்ஃப்னு சொன்னார், இரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடனே அடுத்தது துரையோட ஃபோட்டோ எடுத்து காட்டி இவன் தான் ஹஸ்பண்டுன்னு சொல்லி காட்டிடுறாரு. அதை பார்த்த உடனே ஆண்டாளுக்கும் அழகருக்கும் பயங்கர ஷாக் ஆகிடுது. என்னது இவ்வளோ கேவலமாக இருக்கான், இவனுக்காகவா நீ இவ்வளோ நாள் வெயிட் பண்ண, இவனுக்காகவா இவ்வளோ உருகின, நீ இன்னும் வெளிநாடெல்லாம் போய் படிச்சுட்டு வந்தவன் சொன்ன, கடைசியில் இவனை பார்த்தா மழை கூட பள்ளிக்கூடம் பக்கம் போகாதவ மாதிரி இருக்குது, ஏதோ 10 வாட்டி ஜெயில் தண்டனை வாங்கினவ மாதிரி இருக்கான், இவனுக்காகவா பாரதி நீ இத்தனை நாளாக வெயிட் பண்ணச்சு, எனக்கே பிடிக்கவே இல்லை இவனை பார்த்தாலே அப்படிங்கிறாங்க ஆண்டாள். உடனே பாரதிக்கு கோவத்தில் ஷேர் பண்ணிட்டாங்க அந்த ஃபோட்டோவை. இப்போ அடுத்தது அழகர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரே சந்தோஷமாக இப்போ பாரதியோட ஹஸ்பண்டை கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு நேராக ஆதிக்கிட்ட வராரு. ஆதிக்கிட்ட கேட்குறாரு, நீ எப்படி இருப்பாங்க பாரதியோட ஹஸ்பண்டுன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆதி ஒன்றே அப்படியே அவரோட அங்கே அடையாளங்களையே வச்சு அப்படியே சும்மா அப்படியே அடிச்சு விடுறாரு, இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்ட்டு. உடனே அதுக்கு ஒன்றே அழகர் சொல்கிறாரு, நீ சொன்ன 1% கூட அவன் இல்லைடா, இதை பாரு அப்படிங்கிறாரு. உடனே ஆதி கேட்குறாரு, என்னது அவனோட ஃபோட்டோ என்ன உங்ககிட்ட இருக்கா மாதிரி பேசுகிற அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் என்கிட்ட இருக்குல்ல, பாரதி கொடுத்துருக்காங்க அவங்க ஹஸ்பண்டோட ஃபோட்டோவை அப்படின்னு சொன்ன உடனே ஆதிக்கு ஒரே ஷாக் ஆகிடுது. என்னது பாரதி ஹஸ்பண்டோட ஃபோட்டோவை அவங்களே கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி காட்டுன்னு சொல்லி கேட்குறாரு. உடனே என்னடா இவ்வளோ ஆர்வமாக இருக்க, சரி இரு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. கடைசியில் பார்த்தா அது துரையோட ஃபோட்டோ. ஐயோ இந்த கிறுக்கனா அப்படின்னு ஆதி நினச்சிக்கிறாரு. இதை பாரதி தானே அமிச்சாங்களா 4 வாட்டி கேட்குறாரு. உடனே அழகர் சொல்கிறாரு, ஆமாண்டா அவங்களே தான் கொடுத்தாங்க,
கேட்குறாங்க. இதையே 100 வாட்டி கேட்ப போல இருக்கே. அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம சென்னை போகணும். சென்னை போய் இவனை கண்டுபிடிச்சி இவனை 4 அப்பி இவங்கிட்ட வந்து நம்ம விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து வாங்கின்னு வந்துடணும்டா. ஸோ நீயும் என் கூட வரணும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆதி கேட்குறாரு, என்னது நான் சென்னைக்கு வந்து பாரதியோட ஹஸ்பண்ட் கிட்ட அவனையே அடித்து நான் வந்து சைன் வாங்கின்னு வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி அழகர் சொல்கிறாரு. திருப்பியும் வந்து ஆதி கேட்குறாரு, இந்த ஃபோட்டோவை வந்து உனக்கு பாரதியே கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் ஆமாம், இதுக்கு மேலே உனக்கு எதாவது வேணா நீ பாரதிகிட்டே போய் கேட்டுக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு அழகர் அங்கேருந்து போயிடுறாரு. ஆதிக்கு இதே நினைப்பாக இருக்குது. ராத்திரி ஆகிடுது. இப்போ வந்து பாரதியும் அவங்க வீட்டிலேருந்து எட்டி பார்க்குறாங்க. ஆதியும் வந்து அவர் வீட்டிலேருந்து எட்டி பார்க்குறாரு. இவங்க 2 பேரும் வாசலில் பார்த்துட்டு ஒரு நடுவில் ஒரு இடத்துக்கு வந்து நின்றுக்கிறாங்க. நின்று உடனே 2 பேரும் கொஞ்ச நேரம் ஒருத்தருக்கு முறைச்சி பார்த்துட்டு ஒரே சமயத்தில் கேட்குறாங்க, நீங்கள் எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து ஆதி உடனே ஆரம்பிக்கிறாரு, நீங்கள் எப்படி அந்த துரையோட ஃபோட்டோவை எடுத்து கொடுத்து இவன் தான் என் ஹஸ்பண்டுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே பாரதி கேட்குறாங்க, நீங்கள் மட்டும் எப்படி ஸ்வேதாவோட ஃபோட்டோவை கொடுத்து இவ தான் உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நீங்கள் மட்டும் எப்படி சொல்லலாம், அது மட்டும் எப்படி சரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஸ்வேதாவோட ஃபோட்டோவை அழகருக்கு அனுப்பவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி ஆதி சொல்கிறாரு. உடனே பாரதி, போகிறோம் போய் சொல்லாதீங்க, நீங்கள் கொடுத்ததா சொல்லி தானே அழகர் என்கிட்ட கொண்டு வந்து காட்டினாரு, அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னு அவர் எதுக்கு என்கிட்ட வந்து சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ நான் சொல்கிறத கொஞ்சம் முழுசாக கேளுங்க, சும்மா குறுக்க பேசினே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி சொல்கிறாரு. ஒரு நாள் அவன் என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஒய்ஃப் யாருன்னு கேட்டான். அவனே என் ஃபோனை பிடுங்கி ஸ்வேதா ஃபோட்டோவை பார்த்து இதுதான் உன் ஒய்ஃபான்னு கேட்டான். அப்போ கூட நான் ஆமான்னு சொல்லலை, நான் மௌனமாக தான் இருந்தேன். ஸோ இன்றைக்குமே நான் வந்து ஸ்வேதாவை என் ஒய்ஃபுன்னு நான் சொல்லவே இல்லை. இந்த மாதிரி இந்த விஷயத்துலலாம் மட்டும் என்னை நீங்கள் எதுவும் தப்பாக பேசாதீங்க. என் லைஃப்பில் ஒய்ஃபுன்னா அது நீங்கள் மட்டும்தான். ஒன்று உங்களோட வாழ்வேன், இல்லைன்னா உங்கள் நினப்பில் வாழ்வேன், இல்லைன்னா உங்களுக்காக வாழ்வேன், இல்லை உங்கள் நினச்சிக்கிட்டே நான் செத்துருவேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு யாரையும் அந்த இடத்துல நான் வச்சு பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆதி ரொம்ப கிளியராக சொல்லிடுறாரு. இது கேட்ட உடனே பாரதி வந்து சரி இப்போ நான் சொல்லிட்டேன், இப்போ நீங்கள் வந்து துரையோட ஃபோட்டோவை கொடுத்தது சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் ஏதோ ஒரு கோவத்தில் தான் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க பாரதி. அப்படி என்னங்க கோவம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு உடனே பாரதி சொல்கிறாங்க, என் இடத்துல கண்டவங்களையும் வச்சு பார்க்குறத என்னால் ஏற்றுக்க முடியல, அதனால தான் நான் கோவத்தில் அப்படி பண்ணினேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஆதி கேட்குறாரு, என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவங்க வந்து இல்லையே நான் ஒன்றும் சொல்லலையே, இல்லை எனக்கு நல்லா கேட்டுச்சு, என் பொண்டாட்டின்னு அது நான் மட்டும்தான் நீங்கள் சொன்னீங்க அப்படிங்கிறாரு. இல்லை நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாரதி போயிடுறாங்க. ஆனால் ஆதி சொல்லிக்கிட்டே இருக்கார், இல்லைங்க எனக்கு கேட்டுச்சுங்க, நீங்கள் சொன்னீங்க பொண்டாட்டினா நான் தான் நீங்கள் சொன்னீங்க, எனக்கு நல்லா கேட்டுச்சுங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் காலையில் திருப்பி ஆண்டாலும் அழகரும் போய் பாரதிக்கிட்ட கேட்குறாங்க, உன் ஹஸ்பண்டை பற்றின டீட்டெயில்ஸை சொல்லு, நீ சொன்னால் தான் நாங்கள் போய் இந்த விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டு வந்து இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண முடியும், ஃபோட்டோ காமிச்சல்ல மற்ற டீட்டெயில்ஸும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு உடனே வந்து வேறு வேலையே இல்லையா உங்களுக்கு, காலையில் எழுந்தவுடனே என்கிட்ட வந்துடுறீங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன், எனக்கு எதுவும் வேண்டாம், இதுக்கு மேலே நான் என் வாழ்க்கையில் கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாரதி. இது கேட்ட உடனே ஆண்டாள் சொல்கிறாங்க, சரி உனக்குன்னு ஒரு லைஃப் வேண்டாமானா, எனக்கு லைஃப்பும் இல்லை மனசும் இல்லை எதுவுமே இல்லை, அதனால் இனிமேல் என் வாழ்க்கையில் கல்யாணங்கிறது ஒன்று கிடையாது, இன்னொரு வாட்டி இதை பற்றிலாம் பேசாத, இதை பற்றி பேசினாலே எனக்கு அருவருப்பாகவும் அசிங்கமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுந்து போயிடுறாங்க. இதை கேட்ட உடனே வந்து ஆண்டாள் யோசிக்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே இவளை புரிஞ்சிக்கவே முடியல, புருஷனை கேட்டால் வேண்டாங்கிறா, ஆதி ஃபோட்டோவை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கா, இப்போ ஆதியை பிடிச்சிருக்கானா இல்லைங்கிறா, வேறு யாரையும் கல்யாணமும் பண்ண மாட்டேங்கிறா, இவ கதையே என்னன்னு தெரியல, ஒரே மர்மமாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் பதில் வந்து அவள் புருஷன் யாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுல தான் இருக்குது, நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்கிறாங்க. ஸோ அதோடு இந்த எபிசோடு முடியுது. ஸோ இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.